வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதியின் நள்ளிரவு அந்தரங்கம், உண்மையை போட்டுடைத்த எடப்பாடி பழனிசாமி, இணையத்தில் வைரலாகும் வீடியோ. எடப்பாடி பழனிசாமியை தேவையில்லாமல் உதயநிதி ஸ்டாலின் தொட்டுட்டாரு. நான் என்ன பண்ணுறேன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னு நான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலினுடைய அந்தரங்க விஷயத்தை அப்படியே போட்டு டம்மான்னு உடச்சிட்டாரு. நள்ளிரவில் உதயநிதி ஸ்டாலின் என்ன வேலை பார்க்குறாரு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்ம முதல்வர் எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் செஞ்ச சம்பவத்தை ஒப்பிட்டு நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் கிழிச்சு எடுத்துட்டாரு. தீயாய் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. ஒட்டுமொத்த கூட்டமும் அப்படியே மலைக்க திரும்பி பார்த்தது. ஸோ எடப்பாடி பழனிசாமியுடைய ஆவேசத்துக்கு என்ன காரணம், உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நள்ளிரவு அந்தரங்கம் என்ன, எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா? அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நள்ளிரவு அந்தரங்க விஷயத்தை பார்த்துட்டு வாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல அவர் ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார். அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க. எப்ப போடுறாரு? நள்ளிரவுல போடுறார். நேரம் நள்ளிரவுல இந்த லைக் போடுறார். இப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? ஒரு நடிகையினுடைய போட்டோவுக்கு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நள்ளிரவுல லைக் போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராமில். ஏன் போட்டார் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயாரிக்கக்கூடிய அடுத்த படத்தில் இவரை நடிகையாக, குறிப்பாக கதாநாயகியாக போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதை சிம்பாலிக்காக காட்டினார். ஏன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திரைப்பட நிறுவனத்தில் இருக்கிறவங்க அடுத்தது அந்த நடிகையை போய் அணுக வேண்டும், அடுத்த திரைப்படத்தில் அவரை கதாநாயகியாக போடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த லைக்கை போட்டார். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நள்ளிரவு அந்தரங்கம் ஒரு தனிப்பட்ட விஷயம். அதை பற்றி பேசலாமா? பொது வாழ்க்கையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு அல்லவா பேசணும். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு தனி மனிதனுடைய அந்தரங்க விஷயத்தை நம்ம எடப்பாடி பழனிசாமி போன்றவங்கெல்லாம் பேசலாமா? அந்தரங்கங்கள் 1000 இருக்கலாம், ஆனால் அதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. பொது தளத்தில் தலைவராக வந்துட்ட பிறகு எல்லா விஷயத்தையும் நோண்டுவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி 4.25 ஆண்டு ஆட்சி ஆண்டு இருக்கிறார். ஸோ அந்த 4.25 ஆண்டு ஆட்சியினுடைய நன்மை தீமைகளை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையை காலி பண்ணுற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் மோடி அமித்ஷாவுடன் தொடர்புபடுத்தி பாஜகவுடன் அதிமுக அடிமையாக கிடக்கின்ற விஷயம் அப்படின்னு இல்லாத பொல்லாத அவதூறுகளை பேசுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி, நீலாம் என்னத்தை பேசுறதுக்கு தகுதி படைத்தவன், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி பொது வாழ்க்கையும் சரி எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதை எடுத்து வெளியே விடுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றார். இப்போ ஒன்றுமில்லை, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று காஞ்சிபுரத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்படி தொடங்குகின்ற போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நாமெல்லாம் அண்ணா வாரிசுகள், அண்ணா நமக்கு கொள்கை தலைவர்கள். எடப்பாடி பழனிசாமி அண்ணா பேர்லேயே கட்சி வச்சு நடத்துகிறாரு. அவங்களுக்கு கொள்கை தலைவரை பொறுத்த வரைக்கும் பெரியார் அண்ணான்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கை தலைவர்கள் பெரியாரும் அல்ல, அண்ணாவும் அல்ல, எம்ஜிஆரும் அல்ல, ஜெயலலிதாவும் இல்லைப்பா. அவங்களுக்கு இன்னைக்கு கொள்கை தலைவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அமித்ஷா தான். அதனால தான் பாஜக நிற்கின்ற மயிலாப்பூர் தொகுதியில் போயிட்டு தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடணுமா இல்லை திமுக ஓட்டு போடணுமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கங்க. நல்ல அண்ணா விசுவாசியாக இருந்தால், எம்ஜிஆர் விசுவாசியாக இருந்தால், ஜெயலலிதா விசுவாசியாக இருந்தால், அதிமுக எங்கே வேட்பாளர் நிறுத்திருக்குதோ அந்த தொகுதியிலிருந்து தானே முதல் பிரச்சாரத்தை தொடங்கணும். டெல்லியில் இருக்கக்கூடிய எஜமானர்கள் எங்கள் தொகுதி தோத்துடக்கூடாது, நேராக போய் எங்கள் தொகுதியிலேருந்து பிரச்சாரத்தை தொடங்கு அப்படின்னு சொன்னதுனால தானே எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூரில் இருந்து தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. ஒரு பிரச்சாரத்துக்கு கூட டெல்லி கட்டளை இடுதுன்னா இவங்க தனித்துவமாக சுயமாக ஆட்சி செய்வார்களா? டெல்லியிலிருந்து தானே அதிமுக ஆட்சிக்கு வந்த ஆட்சி ஆளுவாங்க. அப்போ அவங்களுக்கு நாம் ஏன் ஓட்டு போடணும்? நம்ம அண்ணாவுடைய நினைவிடத்துக்கு போகணும்,
அண்ணாவுக்கு மரியாதை செலுத்தணும். இந்த வந்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலும் அண்ணாவுடைய வீட்டுக்கு போகணும், அவருக்கு மரியாதை செலுத்தணும். அப்படியும் நேராக வந்து பிரச்சாரத்தை தொடங்கணும். நம்முடைய பிரச்சார தொடக்கம் என்பது எப்படி கொள்கை சார்ந்திருக்குது? எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் எங்கிருந்து தொடங்குது? இப்போ நீங்களே முடிவு பண்ணீங்க யாருக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு காஞ்சிபுரத்தில் பேசினார். அதனால தான் நானாவது பிரச்சாரத்தை மயிலாப்பூர் தொகுதியில் போய் தொடங்கினேன். ஆனால் நள்ளிரவில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்பேற்பட்ட துணை முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையா? நமக்கு துணை முதலமைச்சர் எப்படி வாய்த்திருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நள்ளிரவு அந்தரங்க விஷயத்தை போட்டு டப்புன்னு உடைச்சாரு. உதயநிதி ஸ்டாலின் மீது சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது, நள்ளிரவுக்கு மேலே தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் தூங்குவார். ரெண்டாவது, காலையில் 10 மணிக்கு மேலே தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்திருப்பார். ஏன்னா உறங்குவதும் லேட்டு, எழுந்திருப்பதும் லேட்டு. அதுதான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ரொட்டீனு. அதை தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால தான் நள்ளிரவில் அந்த நடிகைக்கு லைக் போட்டு விட்டுருக்காரு. அதை தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனால் இது சரியா தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்தல் களத்தில் எம்ஜிஆர் போல் நான் வருவேன், ஜெயலலிதா போல் நான் வருவேன், வீரமிக்க பெண்மணியாக அப்படின்னு பேசுவாங்க. அண்ணா மாதிரி நான் பேச கற்றுக்க போகிறேன், அவர் தான் தமிழை எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் நான் கலைஞர் போல் வாழ போகிறேன், பெரியார் போல் வாழ போகிறேன், என் பிள்ளைக்கு கலைஞர் பேரை வைக்க போகிறேன், என் பிள்ளைக்கு பெரியார் பேரை வைக்க போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பெரியார் அவர்கள் முதல்ல கொள்கை பேசுகின்ற பொழுது அவருடைய பேரை வச்சாங்க. அதற்கு பிறகு பெரியார் பேரும் யாரும் அதிகமாக பேசுறது கிடையாது. எந்த பிள்ளைக்கும் பெரியார் பேரை வைப்பதும் கிடையாது. பெரியார் மாதிரி என் பிள்ளைய வளர்க்க போகிறேன், பெரியார் மாதிரி தான் என் பையன் இருப்பான் அப்படின்னு யாரும் சொல்கிறதும் கிடையாது. அதே மாதிரி கலைஞர் பெயர் கருணாநிதி என்று சொல்லிட்டு முதன்முறையாக கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு நிறைய பேர் வச்சாங்க. எளிய பின்னணியில் இருந்து கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனார். அதனால் என்ன சாதனை செஞ்சிருக்காருப்பா மனுஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு கலைஞர் பெயரை வச்சாங்க. ஆனால் அதற்கு பிறகு கலைஞர் பெயரை யாரும் வைப்பதே கிடையாது. ஏன்னா அதிகாரத்துக்கு வந்த பிறகு கலைஞருடைய பின்னணியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய ஆட்சி நிர்வாகமானது எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கலைஞருடைய பெயரானது நல்ல முறையில் மக்கள் மத்தியில் கிடையாது. அவருடைய பின்புல வாழ்க்கையும் போற்றத்தக்கதாக இல்லை. அதனால் யாரும் வந்து பெரியார் கலைஞர் பெயரை வைக்கவும் மாட்டாங்க, அவங்கள கொள்கை தலைவராக முன்னிறுத்தவும் மாட்டாங்க, அவங்கள மாதிரி பிள்ளைய வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பொதுத்தளத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், பொது வாழ்க்கையில் ஒரு தலைவருடைய அந்தரங்க வாழ்க்கையும் பார்ப்பாங்க. அந்த வாழ்க்கை மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்குதா அப்படின்னும் பார்ப்பாங்க. அப்படி பெரியார் வாழ்க்கையும் கலைஞர் வாழ்க்கையும் இல்லை. அதனால தான் பெரும்பான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் பற்றி ஜெயலலிதா பற்றியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் என் பிள்ளைய இவங்கள மாதிரி வளர்க்க மாட்டேன் அப்படின்னு உறுதி பூண்டுவாங்க. அவங்கள முதன்மையான இடத்துல கலைஞரும் பெரியாரும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். யாராவது ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்த பிறகு கொள்கையெல்லாம் பேசுகிறாருப்பா, நல்லாட்சி பற்றிலாம் பேசுகிறாருப்பா, அதனால் உதயநிதியை பின்பற்றலாம்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சனத்துக்கு உள்ளானதாகத்தான் இருக்கிறது. ஸோ அதனால் நீலாம் யோகிய சிகாமணியா, மக்களுக்காக உழைப்பதற்கு உன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா நீ நள்ளிரவில் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்க ஏப்பா அப்படின்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. காலையில் 6 மணிக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து பிரச்சாரத்துக்கு வந்துட்டாருன்னா அரசியல் விட்டே போயிடுறேன் அப்படின்னு சவால் விட்டவங்கெல்லாம் இருக்காங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் சொல்லுவார், இரவினில் ஆட்டும் பகலினில் தூக்கம், 11 மணிக்கு தான் எழும்புவோம், 6 மணி பிரச்சாரம்லாம் எட்டியே பார்க்க மாட்டோம், எங்களை கூப்பிட்றாதீங்க அப்படின்னு இந்த பிரச்சார டைம் டேபிளே போட்டிருக்கிறாராம். ஸோ இப்படி இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் அடிமையாக இருக்கிறார் என்று பேசினா சரியாக இருக்குமா? மொத்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமையே இல்லை, அடுத்தவன் தான் வழிகாட்டணும், அதை வச்சு தான் அவர் ஆட்சி ஆளணும் அப்படின்னு வந்து பிம்பத்தை உடைக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலினுடைய பிம்பத்தையும் உடைக்கணும் இல்லையா? அதான் எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலினுடைய அந்தரங்க விஷயத்தை அப்படியே போட்டு உடைக்கிறாரு. நம்ம முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்குது, அவர் ஒரு பொம்மை அப்படின்னு நேற்று பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தீயாக பேசினார். எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இணையதளத்தில் ஒரு விஷயமானது வைரல் ஆகுது. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியை வெளியிடுகின்றார். அந்த தேர்தல் அறிக்கை முடிந்து விட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு முற்படுகின்றார்கள். அந்த தருணத்தில் நம்முடைய RS பாரதி அவர்கள் எழுந்து, பாருங்க கேள்வியெல்லாம் வந்து கேட்காதீங்க, இந்த கேள்வியெல்லாம் வந்து
இந்த தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ண குழு இருக்கிறாங்க. அந்த குழுவினர் வந்து நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலளிப்பாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் பதிலளிக்க கூடாது என்பதற்காக தவிர்த்து விடுகின்றார். ஏன்னா முதலமைச்சர்கிட்ட தேர்தல் அறிக்கை பற்றி ஏதாவது செய்தியாளர் கேள்வி கேட்டாங்கன்னா ஏடா கூடமா சொல்லிட்டாருன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுத்ததை அப்படியே படிப்பார். ஆனால் அவர் தன்னிச்சையாக வந்து கேள்வி கேட்கின்ற போது பதிலளிக்க மாட்டார். அது முதலமைச்சருடைய ஆளுமையை காலி பண்ணும். ஆஹா, முதலமைச்சர் எவ்வளோதானா, ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் தடுப்பார். ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேள்வி கேட்கட்டும், இருங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் அவர்கள் செய்தியாளர் கேட்கின்ற கேள்விகளுக்காக பதிலளிப்பார். ஸோ செய்தியாளர்களை கூட துணிச்சலாக சந்திக்க முடியாமல், செய்தியாளர்களுடைய கேள்வியை கூட எதிர்கொள்ள தெரியாத, என்ன கேட்குறாங்க என்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொம்மை முதலமைச்சர் 5 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டா தமிழகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு விலைவாசி உயர்வு, பெண்கள் பாதுகாப்பு இன்மை, தொழில்துறையினர் நம்பி முதலீடு செய்யாதது, வேலைவாய்ப்பு இல்லாதது, கல்வி தரமற்றது, அப்புறம் போதைப்பொருள் புழக்கம், இப்படி எல்லாவற்றையும் பட்டியலிட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம் அப்படின்றதையும், தேர்தல் வாக்குறுதி அதிமுகவது பெஸ்ட்டா திமுகவது பெஸ்ட்டா அப்படின்னும் சும்மா பொழுந்து கட்டிட்டாரு. தென்காசியிலும் சரி கோவில்பட்டியிலும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் தென்காசி மற்றும் கோவில்பட்டியில் குவிந்த கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது அதிமுகவை அசைத்தே பார்க்க முடியாதுடா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு தான் பிரம்மாண்டமான கூட்டம் வந்தது. ஸோ தென் மாவட்டங்களில் அதிமுக ஆதரவு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ கூட்டம் எப்படி வருது அதிமுக ஆதரவு இல்லாமல்? அதனால் அடுத்த ஆட்சி அதிமுக என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ரெண்டாவது, நேற்று விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கம் மற்றும் கொளத்தூர் என்று நினைக்கிறேன், இல்லை கொளத்தூரில் பேசினார். ஆனால் கூட்டம் எக்கச்சக்கமாக வந்தது விஜய்க்கு. ஆனால் எடப்பாடிக்கு வந்த அளவுக்கு வந்ததான்னு கேட்டிங்கன்னா வரல. ஆனால் கொளத்தூராக இருக்கலாம், வில்லிவாக்கமாக இருக்கலாம், ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல அளவு கடந்த கூட்டம். நானும் பார்த்தேன். விஜயை பார்ப்பதற்கு முண்டி அடித்தார்கள். அந்த கூட்டமானது அலை மோதுற மாதிரி தான் இருந்தது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. ரெண்டாவது, கொளத்தூரில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடாது, அங்கே தொண்டர்களை சந்திக்கக்கூடாது என்று நினைச்சு விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் பேருந்தை விட்டுட்டாங்க குறுக்க அப்படின்னு சொல்லுகின்ற குற்றச்சாட்டும் இணையதளத்தில் வைரல் ஆகுது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் கையில் 10,000 ரூபாய் தான் பணம் இருக்குதான். ரொம்ப ஏழையாம். சொந்த காரோ அப்புறம் நகை நட்டோ எதுவுமே கிடையாதான். வீடுகள் மட்டும் 2 இடத்துல இருக்குதான். அது கூட 2.5 கோடி ரூபாய் தான் பெருமா. இந்த 2.5 கோடி ரூபாய் நான் கொடுத்துட்றேன், நம்ம முதலமைச்சர் வைத்திருக்கின்ற 2 வீட்டையும் எனக்கு தந்துருவாரா அப்படின்னு கேட்டு பாருங்க. ரொம்ப ஏழைப்பா. கலைஞர் குடும்பத்திலேயே ஏழ்மையான முதலமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயா தான். அதோட விஜய் அவருடைய சொத்து மதிப்பை பொறுத்த வரைக்கும் 404 கோடி ரூபாய் அளவுக்கு அசையும் சொத்துக்கள் இருக்குது. நகை நட்டு பணம் எல்லாம். அசையா சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் 27 கோடி ரூபாய்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, பாரம்பரியமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 97 கோடி ரூபாய்க்கு அசையா சொத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தந்தை, அவங்க மகன், அவங்க மனைவிக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் கடன் கொடுத்துருக்கின்றார். அதாவது 75 ஆண்டு காலமாக ஒரு கட்சி இருக்குது. அதில் 55 ஆண்டு காலமாக அரசியல் செய்யக்கூடியவர், அமைச்சர், துணை முதலமைச்சர், முதல்வர், கட்சி தலைவர் என்று பரிணமித்து வந்த நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு சொத்துக்களே கிடையாது, ஏழ்மையானவர் அப்படின்னு பட்டியலிடுகின்ற பொழுது எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். இவங்க கவர்மெண்ட்டையே ஏமாத்துறாங்கன்னா ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் எப்படி வெளிப்படையாக நடந்துக்குவாங்க அப்படின்னு தான் சந்தேகமாக இருக்கிறது. ஸோ மொத்தமாக திமுக என்றாலே ஏமாற்றம் தான், பொய் தான், நம்ப வச்சு கழுத்தறுப்பாங்க அப்படின்றதுலாம் நல்லாவே தெரியும். ஆனால் இது வரைக்கும் ஊடகமானது இந்த நீட்டை ரத்து பண்ணுறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்தில் நீட்டு ரத்தாகும் அப்படின்லாம் சொன்னாங்களே, இந்த முறை நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அதனால் திமுகவினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி மிகப்பெரிய அதிருப்தியை மக்களுக்கு தந்திருக்கிறது. அதை மறைப்பதற்காக 8,000 ரூபாய் கூப்பன் தரோம் அப்படின்னு பொய்யா ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த கூப்பனை எடுத்துக்கிட்டு கடையாக அலைய வைப்போம் அப்படின்னு சொல்கிறத பெருமையாக பேசுகின்ற ஊடகம், அதிமுக ஓட்டு போட்டால் ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயமும் அது வங்கி கணக்கில் டமால் வந்து விடும். அதன் மூலமாக இந்த திமுக ஆட்சியின் காரணமாக விலைவாசி உயர்ந்திருக்கின்ற போது, பொருளாதாரம் நலிந்திருக்கின்ற போது
இந்த மக்கள் நான் மீண்டு எழுந்து வருவதற்கு முக்கியமான பங்களிப்பாக இந்த ஊக்கத்தொகை இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதம் அளிக்கின்ற போது அதை பற்றி யாரும் பேசவே மாட்டுறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சாரத்தில் கலக்கினார். அதோட பயணி கோயில் ரூபாய் எடுத்து திமுக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குது என்பதை பற்றியும் சொன்னார். ரெண்டாவது, இஸ்லாம் பெருமக்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு பட்டியலும் இட்டார். ஆனால் இதெல்லாம் காலம் கடந்து போய்விட்டது. இனிமே எடப்பாடி பழனிசாமி காட்டு கத்தினா கூட யாருக்கு அதிலையும் விழாது. ஸோ இஸ்லாமியர்களும் இந்துக்களும் விழித்து கொண்டார்கள் என்றால் திமுக சத்தியமாக சொல்கிற எந்த தேர்தலையும் வெற்றி பெறாது. ஸோ இந்த ரெண்டு பெரும்பான்மை சமூகமும் ஏனோ தெரியல இன்னும் விழிப்படையவே இல்லை. இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக என்ன பண்ணிச்சு, இல்லை அதிமுக என்ன பண்ணிச்சு? நாம் இந்தோனேஷியாவில் கூட நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்தியாவில் நல்லா வாழறோம். அப்படி இருக்கும்போது திமுக இந்த பிஜேபியை காரணம் காட்டி நம்மளை அடிமையாக வச்சிருக்குது. நமக்கானவற்றை செய்ய மாட்டேங்கிறது. நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நல்லது செய்யக்கூடிய அதிமுகவுக்கு நாம் ஏன் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் யோசிப்பது கிடையாது. இரண்டாவது, பேருக்காவது பயணி கோயில் ரூபாய் முறைகேடை பற்றி எடப்பாடி பேசுகிறாரு. அதை பற்றி வாயே திறக்காத திமுகவுக்கு தான் இந்துக்கள் ஓட்டு போடுறாங்க. ஏன் போடுறாங்கன்னு தெரியல. இந்துக்களை பற்றி வாய் திறக்கலனா கூட பரவாயில்ல, அவங்கள கேவலப்படுத்தாமல் இருக்காங்களா திமுகவினர் பார்க்கும்போது 24 மணி நேரம் கேவலமாக பேசுகிறாங்க. ரெண்டாவது, இந்துக்களுடைய உரிமைகளை மறுக்கிறாங்க. அந்த உரிமையை மீட்டெடுக்கின்ற போது நம்மளை நசுக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்துக்கள் ஏன் விழிப்படையலைன்னு நமக்கு தெரியல. ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்ல சவால் இருக்குது. விஜய்க்கு சவால் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சவால் இருக்குது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனால் ஊடகம்தான் திமுகவுடைய கைப்பாவியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அரசு எந்திரமும் ஆட்சி கட்டில் இல்லாமல் திமுகவுக்கு அடிபணிந்து கிடக்குதுன்னா ஜனநாயகம் எங்கே இருக்கிறது? மத்திய அரசாங்கம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்தா தனியார் துறையானது திமுகவுக்கு ஜாலரா போடலாம். ஆனால் ஆண்ட அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் ஆட்சி போன பிறகும் அந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்து இருப்பது நல்ல தேர்தலும் நடக்காது, நடுநிலையாகவும் நடக்காது, உண்மையான மக்களாட்சி மலராது என்பதனால மத்திய அரசாங்கமானது இந்த அரசாங்கங்களை திருத்தணும், அதிகாரிகளுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தேர்தல் ஆணையமானது திமுகவுடைய கைப்பாவையாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கைப்பாவையாக இருக்குது. அது பார்க்கும்போதே நல்லா தெரியுது. சரி நண்பர்களே, ஒரு நாள் பிரச்சாரத்தில் நடப்பதும் ஒவ்வொரு கட்சியும் திமுக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டையும் பேச ஆரம்பிச்சோம்னா அது மணிக்கணக்காகும். இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.